Hi guys, welcome to Chennai IAS Academy. So TNPSC Group 2 and 2A prelims கான Unit 9 அதுல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் நம்பர் 3 க்கு. சோ எல்லாருக்குமே தெரியும் இந்த டெஸ்ட் நம்பர் 3யும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் போட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த டெஸ்ட் நம்பர் 3ல நாங்க யூனிட் 9ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்கோம். அதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2020 இல் இந்தியாவினுடைய நிலை என்ன? சோ மனிதவள மேம்பாட்டு குறியீடுனா ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. HDI இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல. சோ அந்த HDI னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ். அதுல 2020ல இந்தியாவினுடைய நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும். அதுவும் நம்ம தெரிஞ்சிருச்சு. ஐக்கிய நாடுகள்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகுது இந்த ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை. சோ அந்த 2020ல நம்ம இந்தியாவினுடைய பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுமாரா மனிதவள மேம்பாட்டு பிரிவில் நம்ம இப்ப எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் 0.645 புள்ளிகளை பெற்று நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து 131வது இடம். சோ கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்ம 2 இடம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? போன வருஷம் நம்ம 129வது இடத்துல இருந்தோம். இப்ப நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 131வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வருவாயற்ற பரிமாணங்களில் நிலவும் வறுமையே டேஷ் வறுமை குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. வருவாயற்ற பரிமாணங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல லாக்டவுன்ல இருக்கும்போது இன்கம் இல்லாதையே நம்ம வந்து நம்மளுடைய காலத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? தள்ளி இருக்கும். ஸோ அந்த இன்கம் இல்லாத ஒரு சூழல்ல நம்ம கிட்ட நிலவக்கூடிய அந்த வறுமையை என்ன வறுமை குறியீடு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பல்பரிமாண வறுமை குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதன் முக்கிய கூறுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா சுகாதார குறைவு. ஆமா, இந்த வந்து வருவாயற்ற பரிமாணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து உடல்நிலை சரியில்லைனாலும் நம்ம வேலைக்கு போக முடியாம நம்ம சுகாதார குறைவு மூலமாகவும் நமக்கு என்ன இருக்காது? வருமானம் இருக்காது. அதே மாதிரி தரம் குறைந்த வேலை வாய்ப்பு சூழல். சோ நம்ம படிச்சது ஒண்ணா இருக்கலாம், நம்ம போற வேலை ஒண்ணா இருக்கலாம், அது நமக்கு சம்பந்தப்படாத வேலையா இருக்கலாம். சோ நான் வேலையை விட்டுட்டு வரலாம். அது மூலமாகவும் நமக்கு வருவாய்கள் இழக்கலாம். மற்றும் வன்முறையின் அச்சுறுத்தல். இதன் மூலமா தான் நம்ம வந்து வருவாயற்ற ஒரு பரிணாமத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கு. அப்ப நிலவக்கூடிய அந்த வறுமையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்? பல்பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனிதவள முன்னெடுப்பு இந்த அறிக்கையை வந்து தயாரிக்குது. இதுல வந்து இந்தியாவுடைய பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 107 நாடுகள்ல நம்மளுடைய தரம் வந்து 62வது நிலை. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரேங்கும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரேங்கிங்கும் கேட்பான். சோ மூன்றாவது கொஸ்டின், பாலின சமத்துவமின்மை குறியீடு பின்வரும் எந்த பரிமாணத்தை பெற்றிருக்கவில்லை? சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எந்த பின்வரும் எந்த பரிமாணத்தை பெற்றிருக்கவில்லைன்னா திருமணம் போன்ற பரிமாணத்தை தான் பெற்றிருக்கவில்லை. அது என்ன சார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னா ஆணையும் பெண்ணையும் நம்ம சரிசமமா பார்க்கிறோமா இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்ற விகிதம் இந்த நாடுகள்ல எப்படி இருக்கு? எந்த நாடுகள்ல ஆண் பெண் சரிசமமா இருக்கிறாங்க, நிகரா இருக்காங்க? சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சில பாராமீட்டர்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? அந்த பால் சமத்துவமின்மை குறியீடை வந்து தயாரிப்பாங்க. சோ அதுல வந்து ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையேயான சமத்துவமின்மையை 3 பரிமாணங்கள்ல நம்ம கணக்கிடுறோம். அது என்னென்ன பரிமாணம் பாத்தீங்கன்னா இனப்பெருக்க நலம், அதிகாரமளித்தல் மற்றும் தொழிலாளர் சந்தை. இனப்பெருக்க நலம்ன்றது வந்து நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அதிகாரமளித்தல் அப்படின்னா பெண்களுக்கு நீங்க எந்த அளவுல முன்னுரிமை அளிக்கிறீங்க, எந்த அளவுல அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங், அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை நீங்க எடுக்கிற அளவுக்கு வந்து நீங்க வந்து இது பண்றீங்க, முன்னுரிமை அளிக்கிறீங்கன்றத பத்தி. அடுத்தது தொழிலாளர் சந்தை அப்படின்னா பிசினஸ்ல எந்த அளவுக்கு நீங்க பெண்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்க விடுறீங்க அப்படின்றத பத்தி தான் சொல்லும். சோ இந்த குறியீட்டுல வந்து இந்தியாவினுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 155 நாடுகளில் நாம் பிடித்திருக்கும் இடம் வந்து 130வது இடம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நான்காவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பூட்டான் அரசு தனது அரசியலமைப்பு கூட்டத்தில் டேஷ் குறியீட்டை ஒரு இலக்காக ஜூலை 18, 2008 குறிப்பிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டை தான் அது சொல்லியிருக்கு. சோ இதுக்கான விளக்கம் அங்க கொடுத்திருக்கோம் பாருங்க. சமூகத்தில் இருக்கும் கூட்டு மகிழ்ச்சி மற்றும் மக்கள் நல்வாழ்வை கணக்கிட இது உதவுகிறது. ஒவ்வொரு பகுதியும் அளவீட்டின் அடிப்படையிலான மற்றும் குறிக்கோள் அடிப்படையிலான குறியீட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 5th கொஸ்டின், உணவு பாதுகாப்பு குறியீட்டில் 2020 தமிழகத்தின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. சோ தமிழகத்தின் தரம் உணவு பாதுகாப்பு குறியீட்டில் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம். ஊட்டச்சத்து அடிப்படையான உணவு நுகர்வுக்கு முக்கியத்துவம் அளித்து உணவு பாதுகாப்பிற்கான அம்சங்களாக உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் அடிப்படையில் இக்குறியீடுகள் கணக்கிடப்படுகிறது. அதன் பரிமாணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும் தன்மை, பயன்பாட்டின் சதவீதம், உடல் ஏற்புத்தன்மை. அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்த வகையான ஊட்டச்சத்தை ஒரு மனிதனுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்குது அப்படின்ற ஒரு தரத்துல தான், அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் பேசிஸ்ல தான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த உணவு பாதுகாப்பு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டோட இடம் 2.
அதுல வந்து என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நான் கீழே கொடுத்துருக்கேன். கிடைக்கும் தன்மை, அவைலபிலிட்டி ஆஃப் சோர்சஸ், அதாவது நமக்கு எவ்வளவு வந்து கொடுக்கலாம், நமக்கு அந்த பொருள் இப்ப நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரையும் அரிசி தான் வந்து சத்துள்ள உணவா எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா அது எந்த அளவுக்கு கிடைக்குது, அதோட பயன்பாட்டு சதவீதம் என்ன, எவ்வளவு வந்து அரிசியை வந்து நம்ம பயன்படுத்துறோம், அதே மாதிரி அதை வந்து நம்ம உடல் வந்து எந்த அளவில் ஏத்துக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஊட்டச்சத்து அடிப்படையில் வந்து நம்ம கணக்கிடுவாங்க. அதுல நம்ம தமிழகத்தினுடைய இடம் 2வது இடம். சோ யார் வந்து அந்த உணவு பாதுகாப்பு குறியீட்டுல முதல் இடம் என்றது உங்களுக்கு நான் வச்சிருக்க கேள்வி. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா. அடுத்தது 6th கொஸ்டின், சத்திய தர்மசாலை வடலூரில் வள்ளலார் நிறுவிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரியும் ராமலிங்க அடிகளார் அவர்களை தான் நம்ம வள்ளலார் என்று அழைக்கிறோம். சோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ட்டு ஓரறிவு உயிருள்ள அந்த பயிர்களுக்கு கூட இரக்கம் காட்டியவர் தான் நம்ம வள்ளலார் அவர்கள். சோ ஏழைகளுக்கு உணவளித்தலே மிகச்சிறந்த வழிபாடு என்று கூறி வறுமையில் உள்ள மக்களுக்கும் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சத்திய தர்மசாலை என்ற ஒரு தர்மசாலை ஏற்படுத்தி அதன் மூலம் அன்னதானத்தை அளிக்க ஏற்பாடு பண்ணினார். சோ இது வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா 1867ஆம் ஆண்டு தான் இவர் ஆரம்பிச்சார். சோ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து மத நல்லிக்கு அந்த வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. சோ சத்திய தர்மசாலை ஆரம்பிச்சது வந்து 1867. இங்க ஆப்ஷன் 1865 கொடுத்திருக்கேன். அதுல வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதுவும் வள்ளலாரால தான் நிறுவப்பட்டது. சத்தியஞான சபைன்றது 1872 வந்து நிறுவப்பட்டது. இந்த வருஷம் எல்லாம் கொடுத்திருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 7th கொஸ்டின், முத்துக்குட்டியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ முத்துக்குட்டியின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். அதுக்கான விளக்கம் தான் கொடுத்திருக்கேன். 1809 தென் திருவிதாங்கூரில் சாஸ்தான கோவில் விலை எனும் சிற்றூரில் பிறந்தவர் தான் முத்துக்குட்டி அவர்கள். சமூக நீதிக்காக அறப்போரில் ஈடுபட்டவர்களுள் இவரும் ஒருவர் ஆவார். இந்து மத உயர் வகுப்பினரின் எதிர்ப்பால் இவரது இயற்பெயரான முடிசூடும் பெருமாளை முத்துக்குட்டி என்னும் இவரது அன்னை இவருக்கு மாற்றியிருக்கிறார். அவர்களது சீடரான அவரை ஐயா என அழைத்தமையால் அவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயா வழி என்று அழைக்கப்பட்டது. தனது போதனைகளில் திருவிதாங்கூர் சமூகத்தில் மரபு வழிபட்ட ஜாதி முறையையும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து அதிக வரி வசூல் செய்யும் அரசையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் முத்துக்குட்டி அவர்கள். சோ முடிசூடும் பெருமாள்ன்றது வந்து இந்து மதத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்புக்காக தான் முத்துக்குட்டினே அவங்க அம்மா அவங்க பேர் மாத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் தான் கொடுத்திருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 8th கொஸ்டின், ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். ஒன்னு அயோத்திதாசரா இல்ல இரட்டைமலை சீனிவாசனான்ட்டு. சோ ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் தான். 1891 இவரால் தொடங்கப்பட்ட பறையர் மகாஜன சபை வந்து 1893 இருந்து ஆதி திராவிட மகாஜன சபை என அழைக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக போராடியவர்கள் தான் இவர்கள். சோ இவர்களின் இதழ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பறையன்ற ஒரு இதையே என்ன எழுதியிருக்காரு, இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு. சோ அயோத்திதாசர் அவர் எதுல வருவார்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமர் மகாஜன சபையை நிறுவியவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களும் சரி அயோத்திதாசர் அவர்களும் சரி 2 பேரும் சேர்ந்து நிறுவியவர்கள் தான் பஞ்சமர் மகாஜன மகா சபை. ஓகேங்களா? சோ அதனால A மற்றும் B தான் இதனுடைய பதில். அடுத்தது 10வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ எல்லாருக்குமே தெரியும் சுயமரியாதை இயக்கம் யாருடைய தொடக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியும். சோ அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசு. மூட பழக்கங்களை ஒழிக்க, ஜாதி முறையை தகர்க்க, தீண்டாமை ஒழிப்பு, பெண்களுக்கு சம உரிமை பெற்றுத்தர தொடங்கப்பட்ட இயக்கம் தான். சோ பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த 1925 தான் இவ்வியக்கத்தை தொடங்கினார். சோ அப்ப சுயமரியாதை இயக்கம்ன்றது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? பெரியார், தந்தை பெரியார் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் தான் என்ன? குடியரசு. அடுத்தது 11வது கேள்வி, பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க தீர்மானம் நிறைவேற்றிய மாநாடு என்ன மாநாடுன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஆதி காலத்துல எல்லாம் பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது, பெண்கள் வந்து பிறந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதோட செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா பெண்களுக்கும் சொத்துல சரிசமமான உரிமை வழங்க வேண்டும் ஆண்களுக்கு நிகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மாநாடு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் சுயமரியாதை இயக்கம் 1925. நம்ம ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம ரிப்பீட்டடா ஞாபகப்படுத்தும் போது அந்த வருஷத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியா எதுவுமே மறக்காது. இப்ப 1925 இப்பதான் ஒண்ணு பார்த்தோம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு. சோ அதையும் மறக்க கூடாது. அதே 1925 தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும். அப்ப பெரியார் சுயமரியாதை இயக்கம்னா எனக்கும் சுயமா ஒரு மரியாதை வேணும்னு ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெண்களும் தனக்கு சுயமரியாதை வேணும், வீட்டுல வந்து நான் போய் புகுந்த வீட்டுல சொல்லணும்னா எனக்கு சுயமா மரியாதை வேணும்னா எனக்கு சொத்துல பங்கு இருந்தா தான் என்ன அந்த வீட்டுல மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டும் அதே 1925 தான். ஓகேங்களா? சோ பெண்களுக்கு சொத்துரிமை சம உரிமை பற்றி பேசிய மாநாடு வந்து திருநெல்வேலி சுயமரியாதை மாநாடு. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முதல் சுயமரியாதை மாநாடு 1928. சோ ஆன்சர் வந்து முதல் சுயமரியாதை மாநாடு வந்து நடைபெற்ற ஆண்டுல தான். அடுத்தது 12வது கேள்வி, பாரதியார் வெளியிட்ட இந்தியா இதழின் வண்ணம் என்ன கலர்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவின் இதழின் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்ப்பை அந்த வண்ணத்தின் மூலமாக வெளியிட்டார். இவர் விஜயா இதழ் அரசியல் சித்திரங்களையும் வெளியிட்ட முதல் பத்திரிகை.
ஓகேங்களா, சிவப்பு நிறத்துல தான் அந்த அட்டைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு, அந்த இதழ. ஏன் சிவப்பு நிறத்துல வெளியிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்சிகளுக்கு எதிரான தன்னுடைய கருத்தை வந்து அந்த நிறத்தின் மூலமாக அவர் வெளிக்கொண்டிருக்கிறார். சோ அதனால சிவப்பு நிறத்தை தான் அதுல பயன்படுத்தியிருக்கார். அடுத்தது 13வது கேள்வி, டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வீர தமிழன்னை என்ற பட்டம் பெற்ற ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ தர்மாம்பாள்ன்றவங்க வந்து தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்கு இவரது அந்த தமிழ் மொழிக்கும் இலக்கியத்துக்கும் இவர் ஆற்றிய பங்களிப்பு வந்து மிகச் சிறந்தது. அதற்காகத்தான் இவரை கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு வீரத்தமிழனை விருதை கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1938 மெட்ராஸ் பெண்கள் முன்னேற்ற மாநாடு வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1940 வந்து இழவு வாரம் போராட்டமும் நடத்தியிருக்காங்க. சோ இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு இவங்களுக்கு எப்ப அந்த பரிசு வீர தமிழனை எப்ப அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 1951ஆம் வருடம், ஆப்ஷன் பி தான். சோ 1975 இவரது சேவையை போற்றும் விதமாக தமிழக அரசு விதவை மறுமண உதவி திட்டத்துக்கு இவரது பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள். சோ மூவாவூர் ராமாமிர்தம் அம்மா அவர்கள் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்துல ஒவ்வொருத்தர் ஈடுபட்டு இருப்பாங்க. சோ எஸ் தர்மாம்பாள் வந்து விதவை மறுமண திட்டத்துக்கு வந்து அவங்க பேரை சொல்லியிருக்காங்க. அடுத்தது 14வது கேள்வி, அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அகில இந்திய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட முதல் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மும்பை, பி ஆப்ஷன் வந்து மும்பை. சோ 31/10/1920 லாலா லஜபதி ராயால் தொடங்கப்பட்டதுதான் வந்து இந்த அகில இந்திய தொழிலாளர் சங்கம். சோ எப்ப வந்து மெட்ராஸ் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் பிடி வாடியாவில் முயற்சியால் 1918 இவ்வியக்கம் வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா, 15வது கேள்வி, இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்து சமய அறநிலையத்துறை எல்லாருக்குமே தெரியும், கோவில் சம்பந்தப்பட்ட இடங்கள் அந்த பத்தி பேசுறது தான் இந்து சமய அறநிலையத்துறை. சோ அதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1926. நீதி கட்சியின் முயற்சியால் 1926 இயற்றப்பட்டது. கோவில் கணக்குகளை நிர்வகிக்க கோவில் குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டதும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தினால் தான். சோ 1926 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல்லாருக்குமே தெரியும் 1925 எதுக்கு சொன்ன, சுயமரியாதை கட்சின்னு சொன்ன, நீதி கட்சியும் பெரியார் வழி வந்ததுதான். சோ 1926 அந்த முயற்சியில இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை இயக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் தற்போது உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது தேசிய கட்சினா நேஷனல் லெவல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தான். இப்ப பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து நேஷனல் லெவல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் என்னன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் தற்போதுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை மொத்தம் 8. சோ அந்த மாதிரி 8 கட்சி என்னென்ன கொடுத்திருக்காங்க. பகுஜன் சமாஜன் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ், தேசிய மக்கள் கழகம். சோ இந்த மாதிரியான 8 கட்சிகள் தான் நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது வந்து எந்தெந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டாங்கன்றதையும் நாங்க குறிச்சிருக்கோம். முதலில் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் தான், 1885 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது கொஸ்டின், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அறிமுகம் செய்த முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அறிமுகம் செய்த ஒரு முதல்வர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் தான். சோ பே சுந்தரம் பிள்ளை எழுதிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்த முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள். ஓகேங்களா, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை புதுப்பிக்கும் திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2017. ஓகேங்களா, அடுத்தது 19 அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டக திட்டம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் 2019 எந்த திட்டத்தின் உதவியின் கீழ் வழங்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி மகப்பேறு, அவங்க தான் ஒரு டாக்டரா இருந்தவங்க. சோ முத்துலட்சுமி மகப்பேறு 1987-89 என்ற திட்டத்துக்கு கீழே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கர்ப்பிணி பெண்களுக்கு இடையே ரத்த சோகையை குறைக்கவும் பிறந்த குழந்தைகளின் எடையை அதிகரிக்கவும் அவர்களுக்கு இரும்பு டானிக் மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கப்படுகிறது. 20வது இலவச சத்துணவு திட்டம் கொண்டு வந்த முதல்வர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தான். 1982 கொண்டு வரப்பட்டது. இத்திட்டம் 1991 எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என மாற்றப்பட்டது. இதற்கு முன் நீதி கட்சி ஆட்சியில் 1000 விளக்கு பகுதியில் மட்டுமே மதிய உணவு வழங்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்துக்கு மதிய உணவு திட்டமாக 1956 அது இருந்திருக்கிறது. ஓகேங்களா, சோ இலவச சத்துணவு திட்டத்தை எடுத்து வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்தது உழவர் சந்தை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா எல்லாருக்குமே தெரியும், கருணாநிதி ஐயா வந்து பீரியட்ல இருக்கும்போது அதுவும் எடுத்துட்டு வந்தாங்க. சோ உழவர் சந்தை அப்படின்றதே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்தது. சோ உழவர் சந்தை 14 நவம்பர் 1999. 14 நவம்பர் வந்து நேரு
அவர்களின் பிறந்த நாள், பாரத பிரதமர் நேரு அவர்களின் பிறந்த நாள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 நவம்பர் 1999 முதல் உழவர் சந்தை மதுரை அண்ணா நகரில் ஏற்படுத்தப்பட்டது. நோக்கம் காய்கறி சந்தைகளில் இடைத்தரகர்கள் மற்றும் வர்த்தகர்களை நீக்குதல் மற்றும் உழவர்களுக்கும் நமக்கும் டைரக்ட் கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஏற்படுத்தினாங்க. ஸோ டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு தான். ஸோ 14/11/1999. அடுத்தது 22வது கேள்வி. நீட்ஸ் புதிய தொழில் முனைவோர் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012 எந்த 5 ஆண்டு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா, நிறைவேற்றப்பட்ட 5 ஆண்டு திட்டம் வந்து 12வது 5 ஆண்டு திட்டம். நீட்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய தொழில் முனைவோர் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சொல்லுவாங்க. படித்த இளைஞர்களை முதல் தலைமுறை தொழில் முனைவோராக்க தொடங்கப்பட்ட தமிழக அரசின் திட்டமாகும். இது 12வது 5 ஆண்டு திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2012 தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சோ 12வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் இது நடத்திருக்காங்க. சோ 23வது கேள்வி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 1989 உதவித்தொகை உயர்த்தி தற்போது வழங்கப்படும் உதவித்தொகை என்ன? இப்ப பெண்கள் பிரசவ காலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு முதலில் 12,000 வழங்கப்பட்டு வந்தது. இப்ப ரீசெண்டா வந்து 12,000 2018ஆம் ஆண்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்தது 24. எந்த சரத்து டேஷ் ஆனது அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களுக்கு வழங்கும் பாதுகாப்பின் தன்மையை ஆராய்தல் பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 31B என்ற சரத்து தான். சோ ஐஆர் கோயிலோ விஎஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007 வழக்கு. இதை பத்தி நான் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். சோ கொஞ்ச நேரம் ஸ்கிரீனை கூட வைக்கிறேன், இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ எந்த சரத்து டேஷ் ஆனது அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களுக்கு வழங்கும் பாதுகாப்பின் தன்மையை ஆராய்தல் பற்றியதுன்னா 31B. அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க. சோ பொறுத்துக வந்து பாத்தீங்கன்னா தொழிலகங்கள் டிட்கோ துவங்கப்பட்ட ஆண்டு கொடுத்திருக்காங்க. சோ டிட்கோ எப்ப துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965. அதே மாதிரி சிப்காட் எப்ப தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1971. TIIC அது எப்ப தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1949. TNPL எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா 1979. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 4 2 3. ஓகேங்களா? சரி, 26வது क्वेश्चन. பெரியார் குடியரசு இதழை வெளியிட்ட ஆண்டு என்ன ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பற்றி படிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சத்துக்கு முன்னாடி. சோ இது வந்து எந்த வருஷம்னா 1925 சுயமரியாதை இயக்கத்தின் அப்பதான் எல்லாத்தையுமே அப்பதான் படிச்சோம். சோ பெரியார் குடியரசு தின இதழை 1925 மே மாதம் 2ஆம் நாள் அன்று தொடங்கினார். சோ குடியரசு இதழ்னாலே அது ஒரு மீடியா பத்திரிக்கை. சோ மே மாசம் 3ஆம் தேதி தான் பத்திரிகை சுதந்திர நாள், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நாள் மே 2ஆம் தேதி தொடங்கியிருக்கார். அவ்விதழில் அச்சடிக்கும் அச்சகத்துக்கு உண்மை விளக்க அச்சகம் என்று பெயரிட்டார். அந்த இதழ் அச்சடிக்கக்கூடிய அச்சகத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? உண்மை விளக்க அச்சகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். அடுத்தது 27. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் திருமண உதவி திட்டங்களை அவற்றுக்கு சூட்டப்பட்ட பெயர்களோடு பொருத்தவும் சொல்லியிருக்காங்க. ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம்னா இப்பதான் சொன்ன மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு வந்து என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4. அடுத்தது விதவை மறுமண திட்டம் வந்து இப்பதான் சொன்ன தர்மாம்பாள் அம்மையார்னு சொல்லிட்டு, அப்ப 3 வரும். அடுத்தது ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா உதவி திட்டம். அடுத்தது ஜாதி மறுப்பு திருமண உதவி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் உதவி திட்டம். சோ இது அப்படியே மாறும் 4 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சோ எதெல்லாம் பொருந்தலன்னு பாத்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தியவர்கள் வந்து மெஹபூர் உல்லா அமர்த்திய குமார் சென். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே கனெக்ட் தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல அமர்த்திய குமார் சென் வந்து இது பண்ணவர் தான். அடுத்தது வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் வந்து டி மோரிஸ் அவர்கள். அங்க பிஸ்வச் குஹான் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டாவது வந்து மாறி இருக்கு. மூணாவது வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் வந்து டி மோரிஸ். இது தப்பு. அப்போ ரெண்டாவதுக்கு வந்த ஆப்ஷன் வந்து மூணாவதுக்கு வந்திருக்கணும், மூணாவதுக்கு வந்த ஆப்ஷன் வந்து ரெண்டாவதுக்கா போயிருக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் தான் தப்பா இருக்கு, சரியா பொருந்தாததா இருக்கு. சோ முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வறுமைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை விளைக்க ரவுண்டரி, அதுவும் கரெக்ட். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 3 மட்டும் தான் பொருந்தல. 5வது ஸ்டேட்மெண்ட் வந்து ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2020 இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுவே 131வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது பொறுத்துக மருத்துவ 29வது கேளுங்க, இன்னும் 2 தான் இருக்கு, முடிச்சிடலாம். மருத்துவ கல்வி இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1960வது ஆண்டு தான். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1923, அதுவும் கரெக்டா இருக்கு நேராவே. குடும்ப நல திட்டம் வந்து 1956லயும், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை வந்து 1970லயும் தொடங்கப்பட்டிருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து B 1 2 4 3. ஓகேங்களா? சோ லாஸ்ட் क्वेश्चन 30வது क्वेश्चन. கூற்று தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே,
சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அளவில் மொத்த நூல் உற்பத்தியில் 41% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆமா, பருத்தி விலை ஏற்ற மண் வந்து கரிசல் மண். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் முக்கிய இழைப்பயிரும் பருத்தி தான். அப்ப பருத்தி இருக்கிறதுனால நூல் உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு வந்து அதிக பங்களிக்குதுன்றதையும் நம்ம வந்து உண்மையா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மைதான். சோ கூற்று வந்து தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம்னா எஸ். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அளவில் மொத்த நூல் உற்பத்தியில் 41% அதுவும் எஸ். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் சரியான விளக்கமும் ஆகும் என்பதுதான் சரியான ஒரு பதில். சோ இப்போ வந்து 30 क्वेश्चन பார்த்திருக்கோம் யூனிட் 9ல இருந்து. உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. டெய்லியும் பல அப்டேட்ஸ்க்கான வீடியோஸை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்றதுக்காக. ஓகேங்களா? தேங்க்யூ.